ஜெயங்கொண்டத்தில் மூளைச்சாவு அடைந்த விவசாயி மறைந்த பிறகும் 8 பேருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார். விவசாயி பசுமைக்குமார் என்பவர் மரத்தில் இருந்து கீழே விழுந்து மூளைச்சாவு அடைந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் இதயம், கல்லீரல் உள்ளிட்ட 8 உறுப்புகள் மூலம் 8 பேர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டாலும் ஒருபோதும் அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். திருச்சியில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், உணவு பாதுகாப்பு திட்டம் உன்னதமானது என்பதால் ரேஷன் பொருட்களை யாரும் கடத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டார். கூட்டுறவு மூலமா 2 வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. ஒன்று கூற்று ஆல் ஏற்படக்கூடிய மருந்தகங்கள், இன்னொன்று அம்மா மருந்தகங்கள். இது 2ம் தொடர்ந்து செயல்படும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தமிழக அரசால் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் உணவு காலாவதியான நிலையில் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாரியம்பட்டியைச் சேர்ந்த காயத்ரி என்பவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் ஊட்டச்சத்து பொருட்களின் தயாரிப்பு தேதியை பார்த்தபோது காலாவதியானது என தெரியவந்தது. இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காயத்ரியின் கணவர் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சப்பள்ளி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெற்றோர் நடத்திய போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் அவர்கள் திங்கட்கிழமை முதல் குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்ப சம்மதித்துள்ளனர். முன்னதாக தம்மை சந்தித்து மனு அளித்த பெற்றோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் வலையில் சிக்கிய ஆமைகளை மீனவர்கள் மீண்டும் கடலிலேயே பத்திரமாக விட்டனர். கோடியக்கரை, சித்தர் கோவில் மற்றும் மணவாய்க்கால் பகுதிகளுக்கு முட்டையிட வந்த 5 கடல் ஆமைகள் கரையோரங்களில் கட்டப்பட்டிருந்த மீன்பிடி வலைகளில் சிக்கி உயிருக்கு போராடியது. அதை கண்ட மீனவர்கள் வலைகளை கரைக்கு இழுத்து வந்து அதில் சிக்கியிருந்த ஆமைகளை மீட்டு மீண்டும் கடலிலேயே பத்திரமாக விட்டனர். திருச்செந்தூர் கடற்கரையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய ஆமையால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கரை ஒதுங்கிய ஆமை ஆலிவ் ரெட்லி வகையைச் சார்ந்தது என்று கூறப்படுகிறது. முட்டையிடுவதற்காக கரைக்கு வந்தபோது அலைகளின் சீற்றத்தால் அடிபட்டோ அல்லது பாறைகளில் வேகமாக மோதியோ உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.